Moto H60 Fusion. வாங்க இந்த அன்பாக்சிங்ல என்ன இருக்குன்றத ஃபர்ஸ்ட் பாத்துறலாம். H series அப்படினால இந்த நறுமணமும் சேர்ந்தே வந்துருதுன்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரீ பேக்கேஜிங். பேரில் மட்டும் இல்லை, உண்மையாகவே அப்படி தான் இருக்குது. சரி, என்னென்ன இருக்குன்னு பார்த்தோன்னா நமக்கு ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது, அதனால பக்கத்தில் வச்சிடலாம். சார்ஜர் டைப் சி டு டைப் சிக்கான கேபிள் இருக்குது. ஒரு சில புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம் அட்ஜஸ்டர் டூலும் இருக்குது. ஆனால் இந்த வாட்டி கேஸ் பாக்ஸில் இல்லை. இந்த ப்ளூ கலர் எனக்கு பர்சனலி பிடிச்சிருக்கு. வீகன் லெதர் ஃபினிஷிங்கோட வருது. ரொம்ப ஸ்லிம்மான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாகவும் இருக்குது. ஆனால் வெயிட் மட்டும் 181 கிராம் தான் இருக்குது. நல்லாவே இருக்கு. டிஸ்பிளேல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா 1.5K ரெசல்யூஷன்ல நமக்கு 6.7 இன்ச்க்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. POLED டிஸ்பிளே, ட்ரூ கர்வ் டிஸ்பிளேன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ரெண்டு சைடும் கர்வ் பார்த்திருப்போம். இது 4 சைடுமே கர்வ் இருக்கு. அதுவும் மேல கீழே ரொம்ப மினிமலா இருக்கு. பட் நீங்க கண்டென்ட் கன்சம்ஷன்லாம் வந்து பண்ணும்பொழுது அது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. 10 பிட்கான பேனல், HDR10+கான சப்போர்ட் வருது. 100% DCI P3கான சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. DC டிமிங்கான சப்போர்ட் இருக்கு. HDR பொறுத்த வரைக்கும் யூடியூப்ல HDR-கான சப்போர்ட் இருக்கு. 4K HDR பிளேபேக் சூப்பர்வா இருக்கு. அந்த வியூவிங் ஆங்கிள்ஸ்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா என்ன ஒரே விஷயம்னா, நீங்க இந்த மாதிரி வச்சு ஃபுல்லா பாக்குறீங்கன்ற பட்சத்துல பிரச்சனை கிடையாது. போன் அப்படியே திருப்பினீங்கன்னா அப்ப HDR ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடுது. ஏதோ ஒரு பக்னு நினைக்கிறேன். Netflixல HDR-கான சப்போர்ட் கிடையாது. டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு கார்னிங் லெக்ல 7i கொடுத்திருக்காங்க. டேபிள் மேல போட்டா எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக. இது ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக மட்டும்தான். அதனாலேயே வர்ற எல்லா ஃபோனுமே உடையாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொஞ்சம் கீழே தான் இருக்குது. எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி ரொம்பவே கீழே தான் இருக்குது. ஆனால் என்னன்னா ஃபோன் ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால ஆக்சசிபிலிட்டி கொஞ்சம் பரவாயில்ல. சரி, அவுட்டோரில் டைரக்ட் சன்லைட்டில் விசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல விசிபிலிட்டிங்க, பிரச்சனையே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 4500 நிட்ஸ் இருக்குது. டிபிக்கல் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 1400 நிட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் ஆடியோக்காக உங்களுக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் மற்றும் ஐரஸ் ஆடியோ வந்து இருக்குது. ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்குது. நீங்களும் சாம்பிள் கேட்டு பாருங்க. நம்ம ஜஸ்ட் இப்படி ஹோம் ஸ்க்ரீன்ல இருந்து ஸ்வைப் பண்ணோம்னா கீழே அந்த சர்ச் பார் வருது பாத்தீங்களா? இதுல நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். சொல்ல போனா நீங்க இது ஒரு குளோபல் சர்ச்சா யூஸ் பண்ணிக்கலாம். உங்க போன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், செட்டிங்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், ஃபைல்ஸ்ல இருந்து நீங்க வந்து இன்டர்நெட்ல சர்ச் பண்ற இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் மோட்டோ AI அசிஸ்டன்ட்டும் இங்கேயே இருக்கு. அதுல முதல்ல கேட்ச் மீ அப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கு. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு நிறைய நோட்டிபிகேஷன் வந்து தள்ளுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் என்ன ஏதுன்றதை போய் தனித்தனியா பாக்குறதுக்கு பதிலாக அதை நீங்க சம்மரைஸ் பண்ணிக்க முடியும். அப்டேட் மீன்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷன் மூலியம். செகண்ட், பே அட்டென்ஷன். திடீர்னு ஏதாச்சும் ஒரு வாய்ஸை நீங்க ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ரெக்கார்டும் பண்ணிக்க முடியும், அதை டிரான்ஸ்கிரைபும் பண்ணிக்கலாம், சம்மரைஸும் பண்ண முடியும். தேர்ட், ரிமெம்பர் திஸ். ரிமெம்பர் திஸ்ல உங்களுக்கு 3 ஆப்ஷன் வருது. ஒன்னு போட்டோ, ஸ்கிரீன்ஷாட், இல்ல டெக்ஸ்ட் நோட். இதன் மூலியமா பாத்தீங்கன்னா இப்போ நான் இந்த தம்பியை எடுத்து வச்சிருக்கேன். த சோகம் காய் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்கேன்னா சேவ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ நீங்க இதை போய் எங்கடா தேடுறதுன்னு கூட தேடவே வேணாம். இதே ஆப் டிராவருக்குள்ள வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த சர்ச்சை வந்து கிளிக் பண்ணிட்டு கிவ் மீ தட் சோகம் காய் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே அந்த சோகம் காய் இருக்காங்களோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அதை காமிச்சிடும். ப்ளஸ் நம்ம சோகம் காயின்னு மட்டும் தானே டைப் பண்ணி வச்சிருப்போம். அந்த பர்டிகுலர் ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோவில் பாருங்கள், இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரி ஃபோட்டோவில் இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன், இது எல்லாமே அந்த ஏஐயே அங்கே போட்டு ஆட் பண்ணி வச்சிடும். ஏன்னா தனித்தனியாக போட்ட ஒவ்வொரு விஷயமா போய் தேட வேண்டிய அவசியம் இல்லைன்றதுனால இதுக்கு பேர் ரீகால்னு வச்சிருக்காங்க. ஒரே இடத்துல நீங்கள் தேடியும் எடுத்துக்கலாம், இல்லை கேட்டும் வாங்கிக்கலாம். அண்ட் இந்தியாவின் முதல் முறையாக டைமென்சிட்டி 7400 சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸர் இதில் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்திருந்த டைமென்சிட்டி 7300 வித்தியாசமான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது. கிளாக் ஸ்பீடு மட்டும் கொஞ்சமா ஏத்திருக்காங்க. அண்ட் இந்த 4 நானோமீட்டர் ப்ராசஸர்ல நமக்கான பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் என்ன வந்ததுன்னு பாருங்க. உங்களுக்கு AnTuTu பொறுத்த வரைக்கும் 7 lakhs கிட்ட வந்திருக்கு. CPU throttling 76, 3D எக்ஸ்ட்ரீம் டெஸ்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 73.6 வந்திருக்கு. அண்ட் இந்த எல்லா டெஸ்ட் அப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டிங் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு கேட்கறவங்களுக்கு ஹீட்டிங் பெருசாவே வந்து கிடையாது. 43, 44 இதுக்குள்ள தான் இருந்துச்சு. இது எல்லாமே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல ஏசி ரூம்ல கிடையாது. கீக் பெஞ்ச்ல சிங்கிள் கோர் பொறுத்த வரைக்கும் 1091 வருது. மல்டி கோர்ல 3036, ஜிபியூல 3177. அப்ப பிராக்டிகல் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதுக்காக நாங்க BGMI டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். சோ BGMI ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. HDR அல்ட்ரா வரைக்கும் ப்ளே பண்ணலாம். நீங்க 60 FPS கேம் ப்ளே நல்லாவே வந்து விளையாட முடியுது. ஒரு சில டைம்ல மட்டும் சின்ன சின்ன ஃப்ரேம் டிராப்ஸ் இருக்கும். ஆவரேஜா 1 hour நாங்க கேம் ப்ளே பண்ணப்போ FPS பாத்தீங்கன்னா 53 FPS வந்திருக்கு. சோ இந்த கேம் ப்ளே பெஞ்ச்மார்க் அப்ப ஹீட்டிங் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமமே 41 வரைக்கும் தான் போச்சு. அண்ட் பின்பக்கம் இந்த வீகன்ல இதெல்லாம் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நோட்டீஸே ஆகிறதுல நாங்க கன் எல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் எங்களுக்கு நோட்டீஸ் ஆச்சு. சோ ஹீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா மேனேஜ் பண்ணிருக்காங்க. பேட்டரி டிராப் 1 hour வந்து பாத்தீங்கன்னா கேம் ப்ளே அப்போ 15% வரைக்கும் டிராப் ஆச்சு. சரி, பேட்டரியில ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்கா போன வாட்டிக்கும் இந்த வாட்டிக்கும் கேட்டீங்கன்னா போன வாட்டி வெறும் 5000 தான், இந்த வாட்டி 5500 mAh பேட்டரி இருக்கு. அண்ட் இது எல்லாத்துக்கூடயும் அவங்களுடைய UI
எனக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்ப பிடிச்ச ஒரு யூஐ அது இருந்தது ஹலோ யூஐ. ரொம்ப ஸ்லீக்கா ரொம்ப ஸ்னாப்பியா இருக்கு. உங்களுக்கு யூஸ் பண்ணும் போதே அந்த ஃபீல் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் ப்ளோட்வேர்ஸ் கண்டிப்பா எதுவுமே வந்து கிடையாது. ஏதோ 2-3 ஆப்ஸ் மட்டும் தான் இருக்கு. வேற நீங்க அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இது எல்லாமே Android 15 மேல பில்ட் பண்ணிருக்காங்க. 3 இயர்ஸ்க்கான OS அப்டேட், 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து சொல்லிருக்காங்க. கன்சிடரபிளி ஓகேனாலுமே இன்னொரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்திருந்தா வேணாம்னு சொல்ல போறோம். மத்தபடி ஃபேமிலி ஸ்பேஸ், மோட்டோ செக்யூர், மோட்டோ அன்பிளக் அப்படின்ற ஆப்ஷன்ஸும் இருக்கு. அண்ட் நீங்க அதிகமா எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் கனெக்ட் அந்த ஆப்ஷனுமே இருக்கு. ஸோ நீங்க ஆப் ஸ்ட்ரீம் பண்றதுக்காக இருக்கட்டும், இல்ல ஃபைல் டிராப் பண்றதுக்கு, கிராஸ் கண்ட்ரோல், இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் இதுலயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை சர்க்கிள் டு சர்ச் எல்லாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவுமே இருக்கு. அண்ட் மேஜிக் கேன்வாஸ் இதுவுமே இருக்கு. டைப் பண்ணி உங்களுக்கு இமேஜ் வேணும்னா நீங்க ஜெனரேட் பண்ணிக்கலாம். சரி, ரேம் மற்றும் ஸ்டோரேஜ்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்டி பேஸ் வேரியன்ட்டே 256 GB கொடுத்தது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். கூடவே வந்து பாத்தீங்கன்னா 8 GB ரேம், 12 GB ரேம் அப்படின்னு 2 வேரியன்ட் இருக்கு. LPDDR4S ரேம் டைப் இருக்கு. ஆனா UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் மட்டும் தான் வருது. 3.1 இருந்தா தான் பெட்டரா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் இந்த 2.2 ஓட ஸ்பீட் டெஸ்டும் பண்ணிருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒருவேளை பிரீமியமான ஃபீச்சர்ஸ் நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா IP68 69 ரேட்டிங்கும் இதுல இருக்கு. கொஞ்சம் க்ளோஸரா பாத்தீங்கன்னா பின்பக்கமா 4 கேமரா இருக்க மாதிரி தெரியும். and 1 ஃபிளாஷ் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனாலும் 3 கேமரா கிடையாது, 2 கேமரா தான். ஏன்னா இன்னொன்னு சென்சார் 50 மேப்ஸ்க்கான Sony LYT 700C சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க OS சப்போர்ட்டோட. ரெண்டாவதாக 13 மேப்ஸ்க்கான அல்ட்ரா வைட், இதுவே நம்ம மேக்ரோவும் யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் 32 மேப்ஸ்க்கான கேமரா இருக்கு. சரி, இந்த புது மாடல் என்னடா வித்தியாசமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பேண்டோன் சர்டிபிகேஷன் வாங்கியிருக்காங்க கேமரால. சோ உங்களுக்கு ட்ரூ டு நேச்சர் வந்து அந்த ஸ்கின் டோன்லாம் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நாங்க எடுத்த சாம்பிள்ல உங்களுக்கு அந்த ட்ரூ டு நேச்சர் ஸ்கின் டோன்ல இருந்ததான்றதை பாருங்க. நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுக்கக்கூடிய இமேஜஸ்லாம் கலர் செம்மையா பாப்பப் ஆகுதுங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா உங்களுக்கு போர்ட்ரேட் ஷாட்ல எட்ஜ் டிரெக்ஷன் சூப்பரா வருது. பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய அந்த பொக்கே ரொம்ப நல்லா வந்து ப்ராசஸ் பண்ணிருக்கு. அண்ட் நீங்க பொக்கே உடைய இன்டென்சிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்கிறதுக்கு நேச்சுரலா இருக்கும். ஆனா ஒரு சில டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா க்ளோசர் டு தி சப்ஜெக்ட் இருக்கக்கூடியதெல்லாம் அந்த அளவுக்கு வந்து பிளர் பண்ணல. கிராஜுவல் பிளர் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கு. அது பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு ஆக்வர்டா தெரியலாம். எனக்கும் தெரிஞ்சது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்க. அண்ட் மத்தபடி நீங்க போர்ட்ரேட் ஷாட்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாதிரி தெரியும். பட் 2 ஃபோன்லயுமே, அதாவது 2 போட்டோஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைனமிக் ரேஞ்ச் நல்லாவே இருக்கு. என்ன ஒரு டெலஃபோட்டோ இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது அடுத்த ப்ரோ வெர்ஷன்ல வரும். மத்தபடி செல்ஃபிலயுமே ஸ்கின் டோன் ரொம்பவே நல்லா இருக்கு. டீடைல்ஸுமே ஓரளவுக்கு வந்து கேப்சர் பண்ணிருக்குங்க. பரவாயில்ல. 32 மெகாபிக்சல் கேமரால எதிர்பார்க்குற அந்த ஒரு அளவுக்கு கேமரா குவாலிட்டி வந்து கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் ஸ்லைட்டா ஏதாச்சும் அப்டேட் கொடுத்து மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா கேமரா ஒரு நல்ல கேமரானே சொல்லலாம். ரியர் அண்ட் ஃப்ரண்ட்ல நம்மளால 4K 30 fps மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். அந்த சாம்பிள்ஸும் எப்படி இருக்குன்னு பாருங்க. 4K 30 fps வீடியோ எடுத்துருக்கோம். அப்படியே ஷேடோல இருக்கும். இப்போ அப்படியே வெயிலுக்கு போகலாம். ஃபோக்கஸிங் கலரிங்லாம் எப்போ இருக்குன்னு பாருங்க. செல்ஃபியில் 4K 30 fps வரைக்கும் வீடியோ எடுக்க முடியுது. இப்போ நான் ஜஸ்ட் வாக் பண்ணுறேன். ஸ்டெபிலிட்டி பாருங்கள். ஆடியோ எப்படி இருக்குது. நீங்கள் vlogலாம் எடுத்தால் இப்படி தான் இருக்கும். அண்ட் இப்போ வெயில் நேராக படும்பொழுது இந்த அளவுக்கு இருக்குது. ஷேடோவில் வாக் பண்ணும்போது இப்படி தான் இருக்குது. ஸோ மற்றபடி Wi-Fi 6 இருக்கு, Bluetooth 5.4 கூட சப்போர்ட் கொடுக்குறாங்க. 16 5G பேண்டும் இருக்கு. அண்ட் மோட்டோ சர்வீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 24/7 வாட்ஸ்அப் சாட் பாக்ஸ் சர்வீஸ் இருக்கு. ஃப்ரீ பிக்கப் அண்ட் ட்ராப் கொடுக்குறாங்க. டெடிகேட்டட் காலிங் லைனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிப்பேர் பண்ணும்போது ஃப்ரீ ஸ்டாண்ட் பை டிவைஸும் கொடுக்கணும், அதையும் தராங்க. ஸோ ஃபைனலி பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 23,000 ரூபாய்க்கும், அடுத்த வேரியன்ட் 25,000 ரூபாய்க்கும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பிளஸ் 2,000 ரூபாய்க்கான பேங்க் டிஸ்கவுண்ட்டும் இருக்கு. இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு இனிஷியலா இந்த ஸ்மார்ட் போன் வந்து பார்த்தீங்கன்னா வித் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 21,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் போனை வாங்க முடியும். அந்த பிரைசிங் ஓரளவுக்கு நல்ல பிரைசிங் மாதிரி தான் எனக்கு தெரியுது. மற்றபடி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க. நீங்க பார்த்த பிளஸ் மைனஸ் இதெல்லாம் வச்சு இந்த பிரைசிங் ஓகே நினைக்கிறீங்களா, இல்ல நினைக்கிறீங்களா? ரிவ்யூ வேணுமா, கம்பேரிசன் வேணுமா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.